பிளாஸ்ட் பிளாஸ்ட், கச்சேரி கச்சேரி, தளபதி கச்சேரி கச்சேரி. தளபதி அண்ணனுக்கு இதான் கடைசி படம்னு சொல்லவும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த லாஸ்ட் ஒரு 3 நிமிஷம் பார்க்கும்போது என்னை அறியாமே நான் அழுதுட்டேன் தெரியுமா. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. வர மனசு இல்லாம வெளியே வந்தேன். ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? தளபதியை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்தோம். இனிமேட்டு டிவியில டெய்லியும் பார்ப்போம்டா. ஃபீல் பண்ணாதீங்க. என்ன தாளாட்ட வருவாளோ, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே. லட்டு அங்க பாருடா திருடே. யாரு கண்ணிலையும் படாம ஓடி போயிடணும். இவ்வளோ நாளா இந்த வீடு என் கண்ணில் படாம போயிருச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டை கூறு போட்டிருப்பேனே. அம்மா, இந்த வீட்டில் எடுத்தத 6 மாசத்துக்கு வச்சு பொழப்பு போட்டலாமே. இதே மாதிரி ஒரு 4 வீடு கிடைச்சா நம்ம லைஃபை செட்டில் பண்ணிக்கலாம். அண்ணே, திருடிக்கிட்டு போறானே. பேனா கீழே விழுந்துருச்சுனே. பேனா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்மளே வச்சுக்குவோம். எங்க பேனாவை காமி. எங்க போறானு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய், ஐயா சாரே இந்த பேனாவை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு போய் கொடுத்துட்டு வரியா? திருடிக்கிட்டு போறவன் பேனாவை வச்சு என்ன பண்ண போறான்? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறான். ஒன்று எடுத்த இடத்துலயே போட்டுரு, இல்லைன்னா நீ வச்சுக்கோ. அப்போ உனக்கு இந்த பேனா வேணாம். கேட்க மாட்டில அப்புறம் வேணாம். டே லட்டு, உனக்கு இந்த பேனா வேணுமா வேணாமா? எனக்குலாம் இந்த பேனா வேணாம்ப்பா. எங்க அப்பா எனக்கு 4 பேனா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்ப நானே வச்சுக்கிறேன். வீட்டுக்கு போவோமா? டே அண்ணா, வீடுன்னு தான் ஞாபகம் வருது. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? தூங்குறதுக்கு முன்னாடி அம்மா ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணுவாங்க, சொல்லுடா. ஏன் குட்டச்சி, ஜாலியா இருக்க நேரத்துல ஏன் ஸ்கூலை ஞாபகப்படுத்துற? உனக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதா? இப்ப எதுக்கு என்ன குட்டச்சின்னு சொல்ற? உன்னை குட்டச்சின்னு சொல்லாதன்னு பல தாட்டி நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? இரு, அம்மா கிட்டே உன்னை சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயம்மா? நீ என்ன மாட்டி விட்டினா நான் உன்னை மாட்டி விடுவேன். நான் என்ன பண்ண அம்மாட்ட மாட்டி விடுறதுக்கு? நீ மேக்ஸ்ல 2 மார்க் வாங்கியிருக்கிய, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா குட்டச்சி? அம்மாவை வேணா ஏமாத்தலாம், ஆனா உன் அண்ணனை ஏமாத்தவே முடியாது குட்டச்சி. என்னை மாட்டி விடுறதும் மாட்டி விடாததும் ஓ கையில தான் இருக்கு குட்டச்சி. குட்டச்சி, எப்படா அந்த சண்டை ஓயும்? அண்ணனும் தங்கச்சி ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டீங்க. வாங்கடா வீட்டுக்கு போகலாம். மணி 6 ஆக போகுது. நம்ம மேக்ஸ்ல 2 மார்க் வாங்கினத இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? விஷத்தை வச்சிட வேண்டிதான். அம்மா, வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா அம்மா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வாமாக்கா, படம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சும்மா பிளாஸ்டா இருந்துச்சுமா. நீ தான் வரமாட்டேன்ட்ட. சரி மக்கா, போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு வாங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். நீ என்ன சாப்பிடலையாம்மா? நீங்க இல்லாம நான் என்னைக்கு தனியா சாப்பிட்ருக்கேன். எல்லாரும் ஒன்னா தானே சேர்ந்து சாப்பிடுவோம். போ மக்கா, போய் கை கால் கழுவிட்டு வாங்க. இப்ப நல்லா தான் பேசுற, ஆனா படிப்புன்னு வந்துட்டா மட்டும்தான் பத்திரகாளி ஆட்டம் ஆடுற. எல்லா அம்மாவும் அப்படிதான் போல, யாராலும் மாத்த முடியாது. என்ன சோட்டு வந்தோடனே படுத்துட்டான்? பிள்ளைக்கு டயர்டா இருக்கும் போல. அம்மா சொல்லுமா. கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா 2 பேரும் ஹோம்ஒர்க்கை முடிக்கிறீங்க. அடிச்சுக்காம தூங்கணும். அம்மாவுக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. 2 பேரும் வம்பிழுத்துக்காதீங்க, நான் சீக்கிரமா வந்துடுவேன். இவன் என்னை வம்பிழுக்காம இருந்தா சரி. ராசாத்தி அக்கா, ஆளுக்கு முன்ன பட்டக்கா வந்துடும். இன்னும் ஆளை காணோம். ஒரு வேளை வீட்டில் அதிகமாக வேலை இருந்திருக்கும், அதனாலயோ என்னமோ வராமல் இருந்திருக்கலாம். ராசாத்தி, சாந்தி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தா சொல்லி வாய மூடலை, பட்டக்காவே வந்துட்டாங்க பாரு. இன்னும் ஆளையே காணாமேன்னு உங்களை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. பிள்ளைங்க படத்துக்கு போயிட்டு அசதியாக வந்தாங்க. சரின்னு பிள்ளைகளை சாப்பிட வச்சுட்டு வரேன், இல்லைன்னா அப்படியே அசதியிலேயே தூங்கிடுவாங்க. அதான் லேட்டாச்சு. ஆமாம் பட்டக்கா, என் பையனும் போயிட்டு வந்து படுத்த வந்தாக்கா, இன்னும் எந்திரிக்கல. வீட்டுக்கு போனோடனே அவனை எழுப்பி விட்டு சோறை கொடுத்து மறுபடியும் தூங்க வைக்கணும். சாந்தி, ஏன் உன் பொண்ணு அமுச்சு விடல படத்துக்கு? எங்கக்கா,
புள்ள ஆசை ஆசையாக படத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. என் மாமியாக்காரி வந்து கெடுத்து விட்டான். ஏண்டி உன் மாமியா என்ன பண்ணா? பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்க்கணும். நீ பேசாட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்ற, கண்ட இடத்துக்கு போனா புள்ள கெட்டு போயிடாதா? சொல்லி ஒரே சண்டைக்கா எனக்கும் மாமியாக்காரிக்கும். நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு என் புள்ள நான் படத்துக்கும் போகலை எங்கேயும் போகலை, இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு கதவை பூட்டிக்கிட்டு ஒரே அழுகக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. பாவம் புள்ள மூஞ்சி வீங்கி போய் கிடந்தா. அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் தாங்க இங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி தான் என் மாமியாவும் லட்சம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. சண்டை போட்டு பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டல. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், எந்த ஒரு லட்சியம் இல்லாமல். எல்லார் வீட்லேயும் மாமியார்கள்லாம் அப்படி தாண்டி. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். பிடிக்கலையா ராசாத்தி மாதிரி தனியாக வந்துடணும். என் மாமியாவை எடுத்துக்கோ, கல்யாணம் ஆன 2 மாசத்துல தனி கொடுத்தனம் வச்சுட்டாங்க. நல்லது கெட்டதுன்னா சொல்லுவாங்க, பிடிச்சா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். அக்கா, எல்லாரும் உங்கள் மாமியார் மாதிரி இருக்க முடியுமா? அடியே சாந்தி, என் மாமியாரை தப்பாக எடை போட்டுறாத. பயங்கரமான வில்லி. எல்லாம் காரணமாக தான் தனி கொடுத்தனம் வச்சிருக்கு, தெரிஞ்சுக்கோ. சரிக்கா, வீட்டில் புள்ள தனியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் வந்திருப்பாரு. 2 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். நேராச்சுக்கா, நாளைக்கு பார்க்கலாம். நான் வாரேன்க்கா. ஏ சாந்தி, வாரேன்டி, நாளைக்கு பார்க்கலாம். சரிடி சாந்தி, நானும் அப்படியே கிளம்புறேன். பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு தெரியலை. எதா இருந்தாலும் காலையில் பார்ப்போம். நானும் கிளம்புறேன்க்கா. இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்ததுக்கு என் மாமியா என்ன பேச போகிறான்னு தெரியலை. அங்கே வேற போய் சமாளிக்கணும். வீடுடி பார்த்துக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடி. வரேன்டி சாந்தி. சரிக்கா. ஏமாக்கா, சாப்பிட்டு படுத்தவங்க இன்ன வரைக்கும் எந்திரிக்கலை. அவ்வளோ அசதி போல. நமக்கும் தூக்கம் வருது. சீக்கிரமாக படுத்தாதான் காலையில் வெள்ளனை எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி பண்ண முடியும். என்ன கொலுசு சத்தம் கேட்குது? யாரு? யார் அது? கேட்குறல்ல, அது யார் அது? வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. இப்போ யாரா இருக்கும்? வீட்டை சுற்றி கொலுசு சத்தமாக கேட்குது. ஒரே பயமாக இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து இந்த மனுஷன் ஊருக்கு போயிருக்காரு. பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுங்க. சாப்பிட்டாச்சாங்க? சாப்பிட்டாச்சு. நீ வர வரைக்கும் என்னால் பசி தாங்க முடியல. நானும் பையனும் இப்போதான் சாப்பிட்டோம். 10 மணி வரைக்கும் அந்த மரத்தடியில் உட்காந்து என்னதான் பேசுவீங்க? வேலை முடிச்சுட்டு ஒருத்தர் வருவாரே, அவருக்கு சாப்பாடு போடணும். புள்ள தனியா வீட்டில் இருக்கானே, அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கூடவா தெரியாது உனக்கு? அங்க அப்படி என்னதான் பேசுவீங்க? சாப்பிட்டாச்சுல, பேசாம படுத்து தூங்குங்க. காலைல வெள்ளன வேலைக்கு போகணும்ல. ஏண்டி? சரி விடு, உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான். உன்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நான் தூங்குறேன். ஏங்க ஏங்க, என்னடி ராசாத்தி, தூங்க விடு. ஏங்க எந்திரிங்க, வீட்டுக்கு வெளியே கொலுசு சத்தம் கேக்குதுங்க. அது நைட்டு பூச்சியோட சத்தம், கொலுசு சத்தம் மாதிரியே கேட்கும். நீ ஒன்றும் பயப்படாம தூங்கு. யோ, கொலுசு சத்தம் கேட்டா பரவாயில்லையா? தாளாட்டுற மாதிரி சத்தம் கேக்குதியா? எந்திரியா, பயமா இருக்கியா? தாளாடுற மாதிரி கேட்டுச்சுன்னா போய் தூங்க வச்சுட்டு வா போ. பேயெல்லாம் உன்னை பார்த்தா வருமா? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதடி ராசாத்தி, ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த வீடியோவின் அடுத்த எபிசோடை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.